அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலைக்கு முருகப்பெருமான் வந்ததன் நோக்கம். இப்போ பழனிமலையை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, முருகர் வந்து அப்பா அம்மாட்ட கோச்சிட்டு வந்துட்டாரு, சண்டை போட்டு வந்துட்டாரு, தன்னுடைய அண்ணன் கணபதிட்ட ஒரு பழத்துக்காக உறவை முடிச்சுட்டு வந்துட்டாரு, அவ்வளோ கோபத்தோட சுவாமி பழனிமலையில் வந்து உட்கார்ந்தாரு, அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு பேசுவாங்க. ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தின் சுரூபமாக விளங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு ஞான தண்டாயுதபாணி அப்படின்னு ஒரு பேரே உண்டு பழனியில். ஞானத்தின் சுரூபமாக, ஞானத்தின் பிம்பமாக, பரம்பொருளாக விளங்கக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான் தான். ஆயக்கலை 64 தளபதியாக, தலைவனாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். எல்லாத்தையும் விட்டுலாங்க, இந்த உலகத்துக்கே தேவராக, மகாதேவராக விளங்கக்கூடியவர் யாரு? சாத்தா சிவபெருமான் தானே. அந்த சிவபெருமானுக்கே குருவாகும் தன்மை முருகப்பெருமானிடம்தான் இருக்கிறது. சிவனுக்கே பிரணவத்தை உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றவர் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் ஒரு பழத்துக்காக கோபித்து கொண்டு வருவாரா? அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாமா நம்ம. இப்போ சிவபெருமானும் அன்னை பார்வதியும் முருகப்பெருமானை சரணப்பிரிய காட்டிலேருந்து அழைச்சிட்டு வர்றாங்க. இப்போ முருகப்பெருமான் கைலாசத்துக்கு வந்துட்டார். கைலாசத்துக்கு வந்ததுமே அம்பாள் முருகப்பெருமானை வந்து தன் மடியிலேயே வச்சு வளர்த்துட்டு இருக்கிறான். பொத்தி 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 வளர்க்குறா. தன் கண் இமை போல முருகப்பெருமானை பாதுகாக்கிறான். அந்த அங்கேற்கண்ணி முருகனை எங்கேயும் விடுறது கிடையாது. மூச்சும் பேச்சும் முருகனைங்கிற மாதிரி அன்னம் விட்டாச்சு, உறக்கம் விட்டாச்சு, பூஜை விட்டாச்சு. அவளுக்கு சர்வம் நம்ம யூடியூப் சேனல் இருக்கிற மாதிரி சர்வம் சரணமயமாக போயிடுச்சு. இப்போ சிவபெருமான் பார்க்குறாரு, உமா அந்த மாதிரி வந்து உன் பிள்ளை நீ வந்து மடியிலே வச்சிருக்காதம்மா, நீ கொஞ்சம் இறக்கி விடு. அவன் வந்து அங்கேயும் போயிட்டு வரட்டும், அவன் சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்காக தான் அவதாரமே பண்ணியிருக்கிறான், இப்படி பொத்தி பொத்தி வளர்க்காதம்மா அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாரு இறைவன். அவன் அம்பாள் வந்துட்டு சொல்கிறா, என்ன நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் பச்சிலம் பாலகன், அவன் கையில் போய் சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கான ஆயுதத்தை வந்து கையில் கொடு, அவனை வந்து பழக்கட்டும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அவன் பால் குடிக்கணும், பழம் திங்கணும், கதைகள் கேட்கணும், ஓடி ஆடி விளையாடணும், அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல் பேச்செல்லாம் வந்து தட்டி கழிச்சிடுறான். இப்போ சிவன் பார்த்தாரு, இப்படியே போனால் சரிப்பட்டு வராது, இவளையே செல்லம் கொடுத்து கெடுத்துடுவா. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் சிவபெருமானும் நாரதரும் விநாயகப் பெருமானும் சேர்ந்து ஒரு விளையாட்டை நிகழ்த்தினார்கள். என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஞானப்பழம் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஞானப்பழமானது நாரதர் வந்து ஒரு இடத்துக்கு போய்கொண்டு இருக்கும் பொழுது, அவர் நடந்து போயிட்டுருக்கும் போது மேலேருந்து ஒரு கனியானது வந்து வெளுகுது. எல்லாரும் ஞானப்பழம்னா வந்து மாம்பழம் நினச்சிட்டு இருக்காங்க. மாம்பழம் கிடையாது, மாதுளங்கனி. ஏன் மாதுளங்கனி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதுளங்கனியை பாருங்கள், வெளியில் பார்க்கும்போது ஒரு ரஃப்பாக இருக்கும், அந்த தோல்லாம் தடிமனாக இருக்கும். உள்ளே பாருங்கள் அந்த முத்து, அதாவது அந்த முத்துமணிகள் இருக்கும். அது போலத்தான் இந்த ஞானிகள் பார்க்க வெளியில் வேணால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க மனசு வந்து அவ்வளவு கனி போன்று இனிப்பாக இருக்கும். அதனால தான் அந்த மாதுளங்கனியை வந்து நாரதர் கையில் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி, நீ கைலாசத்துக்கு வான்னு சொல்லி அனுப்பி, அந்த கதை எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. அப்புறம் வந்தது, இந்த உலகத்தை யார் 3 முறை சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த பழம்னு சொல்கிறது. அப்புறம் விநாயகப் பெருமாள் வந்து அம்மையப்புறம் சுற்றிட்டு பழத்தை வாங்கிக்கிறது. இப்போ சுவாமி கைலாசத்துக்கு போகிறாரு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விநாயகப் பெருமான் சிவனுக்குள்ளும் அம்பிகைக்குள்ளும் உலகத்தை பார்த்தார். முருகப்பெருமான் இந்த உலகெங்கும் அம்மையப்பரை பார்த்தார். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக இப்போ சுவாமி பழனிமலைக்கு வந்துட்டார். பழனிமலைக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா, அவருக்கு உண்டான அந்த மலையானது கைலாசத்திலிருந்து, இப்போ சுவாமி வந்து மயிலில் ஏறி பழனிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சிவபெருமான் இடும்பனுக்கு ஒரு கட்டளை போடுறார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிவகிரி சக்திகிரி 2 மலை இருக்குது, இந்த 2 மலைகளையுமே நீ வந்து பழனியில் போய் வச்சுடு, என் மகன் வருவான், அதில் வந்து அவன் எழுந்தருள் புரிவான், ஒன்று ஆட்கொள்வான் அப்படின்னு ஈசன் வந்து அங்கேருந்தே சொல்கிறாரு. இடுமனும் தூக்கிட்டு வர்றாரு. அதே போல் மலைகளானது வைக்கப்படுது. அதில் சிவகிரி என்று சொல்லக்கூடிய மலையில் சுவாமியும், சக்திகிரி என்று சொல்லக்கூடிய மலையில் இடுமனும் எழுந்தருள்கிறார்கள். சுவாமி சிவகிரிக்கு வந்துட்டார், ஜபம் பண்ணுறார், தியானம் பண்ணுறார், தான் யார் என்பதை உணர்கிறார். அனைத்து ஆடை ஆபரணங்களை களைந்து விட்டு கோபிகத்தை கட்டிக்கொண்டு, அந்த கோமணத்தை கட்டிக்கொண்டு தான் யார் என்பதை உணர்கிறார். ஏக பரம்பொருளாக, அப்படியே தேஜஸ்வரூபனாக, இந்த உலகமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு ஞானத்தின் ஒளி பிம்பமாக முருகப்பெருமான் விளங்கி கொண்டிருக்கின்றார். தேவாதி தேவர்கள், அஷ்டலக்ஷ்மிகள்,
காமதேனோ, கற்பக விருட்சம் அனைத்தும் முருகப்பெருமான் கால்களில் வந்து விழுகுது. சுவாமி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு எல்லாம் வந்து கேட்குறாங்க. முருகப்பெருமான் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு, எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன், எனக்கு எது தேவையோ அதை நானே வந்து தயாரித்து கொள்ளக்கூடிய தன்மை என்கிட்ட வந்துருச்சு, இனிமே வந்துட்டு இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சுவாமி விலகி நிற்கிறாரு. ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு எது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ அதுதான் நம்மக்கிட்ட வந்து சேருங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். இப்போ வந்துட்டு கைலாசத்தில் வந்து முருகப்பெருமான் கோபித்து கொண்டு அந்த சண்டை மூலயமா, அது கோபித்து கொண்டு கூட சொல்லக்கூடாது, அது ஒரு நாடகம். வெளியில் பார்த்தா கோபப்படுற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து ஒரு நாடகம் தான். இப்போ சுவாமி கைலாசத்துலேருந்து இங்கே வந்ததுமே அம்பாள் வந்துட்டு மிக கவலையோட, ஒரு வருத்தத்தோட, அன்ன ஆகாரமின்றி ஏதோ ஒரு மூலையில் வந்து வருத்தமாக அழுதுன்ட்ருக்கா. இப்போ ஈசன் பார்க்குறாரு, சரி வா இப்போ வந்து நம்ம 2 பேருமே போய் உன் மகனை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு வந்துட்டு ஈசன் சொல்கிறாரு. ஏன் அம்பாள் வந்து எந்திரிச்சு போகலை அப்படின்னா, ஏற்கனவே ஒரு முறை அவர் பேச்சை கேட்காம போய் தான் தக்ஷயாகத்தில் படாத பாடுபட்டா. இனிமேலும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் அவர் திருவாய் மலர்ந்து சொல்லட்டும், அதுக்கப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு உணர்ச்சிகளை பூரா வந்து இந்த மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு, தாய்மை உணர்ச்சியை, அந்த தாய்மையை, அந்த ஒரு ஏக்கத்தை மனசுக்குள்ளேயே போட்டுட்டு தான் பிள்ளை எப்போ பார்ப்போன்னு அப்படி அழுதுன்னு இருக்கா அம்பா. உடனே வந்துட்டு இவர் ஈசன் சொன்னதுமே அம்பாள் விறுவிறுன்னு கிளம்புறா. நீ முதல்ல போமா, நான் பின்னாடி வரேன் அப்படின்ட்டுன்னு ஈசன் சொல்கிறாரு. அம்பாள் பழனிமலைக்கு வந்துடுறா. அதுக்கு முன்னாடி அவை பாட்டி வர்றாங்க, பாடெல்லாம் பாடுறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அப்போ சுவாமி போகலை, பாட்டை மட்டும் கேட்டு கம்முன்னு இருந்துடுறாரு. இப்போ அம்பாள் வந்ததுமே இவரும் அதே மாதிரி தான். அம்பாள் முருகப்பெருமான் மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பும் ஒரு கருணையும் ஒரு அதீத பக்தின்னு சொல்லக்கூடாது, ஒரு அதீத ஒரு பாசமும் கொண்டிருப்பாளோ, அதே போல் முருகப்பெருமான் அம்பாள் மேலே ஒரு பக்தியும் ஒரு பாசமும் ஒரு கருணையும் ஒரு அன்பும் கொண்டவராக இருக்கிறார். உடனே அம்பாளை பார்த்ததுமே சுவாமி வந்துட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்ததுமே இப்போ அம்பாள் கூப்பிட்றா முருகப்பெருமானை, முருகாவா நம்ம கைலாசத்துக்கு போகலாம், இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேண்டாம், வா போகலாம், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அம்மாவால் இருக்க முடியாது, எனக்கு நீ வேணும்ப்பா, வா கைலாசத்துக்கு போவோம், இது என்ன கோலம் அப்படி இப்படின்னு அம்பாள் சொல்கிறா. அப்போது சுவாமி சொல்கிறாரு, சரிம்மா நான் உங்களுக்காக நான் வர்றேன், இருந்தாலும் அப்பா ஏமா அப்படி பண்ணார், எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணார், இந்த மாதிரி அண்ணனுக்கு மட்டும் பணத்தை கொடுத்துட்டு என்னை வந்து ஏமாற்றிட்டாரே அப்படின்னு சுவாமி கேட்டுட்டு இருக்கும்போது ஈசன் அங்கே பிரசன்னமாக்குறாரு. பிரசன்னமானதுமே என்னப்பா உனக்கு குறை அப்படின்னு வந்து ஈசன் வந்து முருகப்பெருமான தெரியாதனமாக கேட்குறாரு. சுவாமிக்கும் எல்லாமே தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க தகப்பனும் பிள்ளையும். இப்போ உடனே சுவாமி கேட்குறாரு அப்பாட்ட, முருகப்பெருமான் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணீங்க, அண்ணனுக்கு மட்டும் பணத்தை கொடுத்தீங்க எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தரை வந்து கொடுக்காம ஆக்கிட்டீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஈசன் சொல்கிறாரு, நாங்கள் 2 பேருக்குமே அதற்கு உண்டான பிரதிபலனை கொடுத்துட்டோமே, இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேருமே வெற்றியாளர்கள் தான், இதில் யாருமே தோல்வி அடைஞ்சவங்க கிடையாது அப்படின்னு ஈசன் சொல்கிறாரு. அப்போது அம்பாளுக்கும் புரியல, முருகப்பெருமானுக்கும் புரியல. அப்போது அம்பாள் கேட்குறா, என்ன சுவாமி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு வந்துட்டு அம்பாள் சொல்கிறா. அப்போ தான் ஈசன் சொல்கிறாரு, தேவி விநாயகனுக்கு அந்த ஞான பழத்தை கொடுத்தோம், அவன் நம்மளை சுற்றிட்டு வந்தால் அந்த ஞான பழத்தை கொடுத்தோம். ஓம் பிள்ளையான இந்த ஆறுமுகனை, நம்ம ஆறுமுக பெருமானை, நம்முடைய அந்த இளங்குமரனை ஞான பழமாகவே நம்ம மாற்றிட்டோம். விநாயகனுக்கு அந்த ஞான பழத்தை கொடுத்தோம், முருகனை அந்த ஞான பழமாகவே மாற்றிட்டோம். விநாயகன் கையில் இருக்கிற அந்த ஞானப்பழம் தான் ஓம் பிள்ளையான முருகப்பெருமான் அப்படிங்கிறத ஈசன் சொன்னார். இதை நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் 2 பேருமே வெற்றியாளர்கள் தான். விநாயகருக்கு அந்த ஞானப்பழம் கிடைச்சது, முருகப்பெருமான் அந்த ஞான பழமாகவே மாறிட்டார். பழனியில் முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக, ஞான தண்டாயுத பாணியாக காட்சி கொடுக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த ஞான கொழுந்த, அந்த ஞான பண்டார தெய்வத்தை, அந்த தகப்பன் சுவாமியை போய் தரிசனம் பண்ணுங்க, கேட்டதெல்லாம் கொடுப்பார், நீண்ட ஆயுளை கொடுப்பார், வரங்களை வாரி வாரி தருவார். நன்றி, வணக்கம். சர்வ சரணமயம்.